Taste the Daily. கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழகத்தின் 54வது ஆண்டு துவக்க விழாவில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமையில் வண்டிகேட் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அவைத் தலைவர் MSM குமார் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா வேலூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட காட்பாடி, காந்திநகர், சத்துவாச்சாரி, தொரப்பாடி, பழைய மாநகராட்சி அலுவலக வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு, இளைஞரணி பிரிவு, அம்மா பேரவை பிரிவு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் MGR மன்ற மூத்த நிர்வாகி சீனிவாசனுக்கு மாவட்ட செயலாளர் SRK அப்பு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கினார். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா தொண்டர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக அலுவலகம் மற்றும் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள புரட்சி தலைவர், புரட்சி தலைவி திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தேனி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆண்டிப்பட்டியில் அதிமுக ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் புரட்சி தலைவர் MGR சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார், கழக மருத்துவ அணி இணை செயலாளர் அனுமந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுகவின் 54வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆண்டு விழாவையொட்டி டானிங்டன் பிரிட்ஜ் பகுதியில் உள்ள புரட்சி தலைவர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு, கழக அமைப்பு செயலாளர் KR அர்ஜுனன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தென்காசி மற்றும் சுரண்டை பகுதியில் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் MGR சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோமரம் பகுதியில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அதிமுகவின் கழக கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். மேலும் சுரண்டை பகுதியில் MGRின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் அதிமுக 54வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குப்பளம் தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் அதிமுக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில கழக துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில இணைச் செயலாளர் வீரம்மாள், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.